மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். நமக்கு முன்னால் சாப்பாடு கொண்டு வச்சா கூட அப்படின்னா எப்படி? நாம் தான் எடுத்து சாப்பிடணும். அதுபோல தான் வாழ்க்கையில் ஒரு அடியிலையும் நாம் தான் முயற்சி செய்யணும். அப்போ தான் எல்லா ஒரு காரியமும் நடக்கும் இல்லைங்களா? முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். பாருங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க்கையில் நாம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றிகரமாக முடியணும், அது வெற்றிகளை மட்டுமே தான் தேடி தரணும் அப்படின்னா அதற்கான பல காரணங்கள் இருக்கலாம். நம்மளுடைய வயசான வீட்டில் இருக்கிற பாட்டிகளும் தாத்தாக்களும் அந்த காலத்தில் நம்ம எல்லாருக்குமே நிறைய விதமான நீதி கதைகளையும் அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ்களையும் நமக்கு சின்ன வயசில் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி கதைகளையெல்லாம் அவங்க ஏன் நமக்கு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த கதைகளிலிருந்து வாழ்க்கைக்கு தேவையான பல கருத்துக்களை நாம் வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் தாத்தாக்களும் பாட்டிகளும், ஏன் நிறைய தாய்மார்கள், அம்மாக்கள், அப்பாக்கள்லாம் கூட கதை சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் எத்தனை பேர் வீட்டில் அந்த மாதிரி பேரண்ட்ஸ் கதை சொல்கிறாங்கன்னு தெரியலை, எத்தனை பேர் வீடுகளில் குழந்தைகளும் கதையை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு தெரியலை. ஆனால் நிறைய கதைகளை நமது வாழ்க்கையோட நாம் சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சிகளிலும் நமக்கு ஒரு சிறு தோல்வி ஏற்பட்டாலும் கூட ஓகே, வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு நாம் துவண்டு போகாமல் மீண்டும் மீண்டும் விடாமுயற்சியோட நமது வெற்றி இலக்கை நோக்கி மட்டுமே நாம் நமது பயணத்தை தொடர பல கதைகள் நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப பெரிய உதவிகளை கட்டாயம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் டேவிட் அப்படிங்கிற ஒரு உயரம் தாண்டுதலில் உலக சாதனை படைத்த ஒரு சாம்பியனை பற்றின கதை தான் நாம் கேட்க போகிறோம். இந்த கதையை கேட்டுட்டு இந்த கதையின் வழியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்களை பற்றியும் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசி தெரிஞ்சுப்போம். டேவிட் சின்ன வயசாக இருக்கும் பொழுதே அவருக்கு அந்த இளம் பிள்ளை வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடுமையான நோய் அவரை தாக்கித்தான். அதனால் மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க, டேவிடோட தாயை கூப்பிட்டு, இனி உங்கள் பையனால் நடக்கவே முடியாது, ஸோ அவன் நடப்பான் அப்படிங்கிற கனவை நீங்கள் விட்டுட்டு அவன் எப்படி இருக்கானோ அப்படியே அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு மருத்துவர்கள்லாம் சொன்னாங்களாம். ஆனால் நம்மை போலவே தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொண்ட அந்த டேவிடின் தாய் மருத்துவர்கள் சொன்ன கூற்றை ஒப்புக்கவே இல்லையாம். தொடர்ந்து முயற்சி செய்தால் எதையுமே நம்மால் சாதிக்க முடியும், எதையுமே நம்மால் மாற்ற முடியும் அப்படின்னு ஆணித்தரமாக நம்பிய அந்த தாய் என்ன பண்ணாங்க, தினமுமே டேவிடுக்கு நிறைய தன்னம்பிக்கையூற்ற கதைகளை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனை தினமுமே நடைப்பயிற்சிக்கு நிறைய நீண்ட தூரம் கூட்டிட்டு போயிட்டே இருந்தாங்களாம். இவங்களோட தொடர் முயற்சியால் என்ன ஆச்சு, எந்த பையனால் நடக்கவே முடியாது அப்படின்னு மருத்துவர்கள் சான்றிதழ் கொடுத்தாங்களோ அந்த டேவிட் மெல்ல மெல்ல கொஞ்சம் நிதானமாகத்தான் நடந்தான் அப்படின்னா கூட மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிச்சிட்டார். டேவிடுக்கு உடனேயே ஒரு வாழ்க்கையோட முக்கியமான ஒரு மந்திரம் தெரிய வந்தது. ஸோ எதையுமே நாம் தொடர்ந்து முயற்சி செய்தால் நம்மால் சாதிக்க முடியும், முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த உலகத்தில் கிடையாது. ஸோ எதையுமே முயற்சி செய்தால் சாதிக்க முடியும் அப்படிங்கும் பொழுது உயரம் தாண்டும் வீரனாக நம்மால் ஏன் வர முடியாது அப்படிங்கிறது தான் டேவிடுக்குள்ள அன்னைக்கு உதித்த ஒரு கனவு. சரின்னு அவர் அம்மா கிட்டேயும் சரி, அவரோட சுற்றி இருந்த நண்பர்கள்கிட்டையும் சரி, அந்த உயரம் தாண்டுதல் அப்படிங்கிற ஒரு விளையாட்டில் உலக சாதனை படைக்கணும் நான் அப்படின்னு தன்னுடைய கனவை அவர் சொன்ன பொழுது அவரை சுற்றி இருந்த நண்பர்கள் எல்லாம் அவரை கேலி செஞ்சு சிரிச்சாங்களாம். உன்னால் வேகமாக நடக்கிறது அப்படிங்கிறதே இயலாத ஒரு காரியமாக இருக்கும் பொழுது உன்னால் இந்த பலவீனமான கால்களை வைத்து கொண்டு எப்படி அந்த உயரம் தாண்டும் விளையாட்டில் பங்கெடுத்துக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே கேலி பேச்சு பேசின போதும் டேவிட் அதெல்லாம் காது கொடுத்து கூட கேட்கலையாம். நம்மால முடியும், நம் மீது நம்பிக்கை கொண்ட நபராக நாம் இருந்தோம், நமது வெற்றியின் மீது உறுதி கொண்ட நபராக நாம் இருந்தோம் அப்படின்னா நம்மால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே தீவிரமாக நம்பிக்கொண்டு டேவிட் என்ன செஞ்சாராம்,
தன்னுடைய கால்களை பலப்படுத்தும் பயிற்சிக்காக தினமும் தனது கால்களை பலப்படுத்திக்கிட்டே இருந்தாராம். கால்களை மட்டும் பலப்படுத்தினா போதுமா, நமது மனதை பலப்படுத்த வேண்டாமா அப்படின்னு ஒரு நாள் அவருக்கு தோணின பிறகு, என்ன ஆனாலும் சரி, எனது நம்பிக்கையை தன்னம்பிக்கையை நான் விடப்போவதில்லை. நம்முடைய மனம் என்பது எப்போ சோர்வடையும், எப்போ சலிப்படையும், வாழ்க்கையில் நாம் எப்போ தோல்வியை சந்திப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமது முயற்சியை நாம் என்னைக்கு கைவிடுறோமோ அன்னைக்கு தான் நமது மனம் என்பதும் சலிப்படையும், நமது மனம் என்பதும் பலவீனப்படும். தொடர்ந்து நமது வெற்றிக்கான முயற்சியில் நாம் இறங்கிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்முடைய மனம் என்பது நிச்சயம் பலம் பொருந்திய ஒரு மனமாக தான் மாறுமே தவிர பலவீனமான ஒரு மனமாக மாறாது அப்படின்னு நம்பிய டேவிட் தொடர்ந்து தன்னம்பிக்கை வளர்த்து கொண்டு தனது கால்களையும் பலப்படுத்தி கொண்டு நாம் நினச்ச மாதிரியே தான் அந்த ஸ்டோரியில் அவர் ஒரு உலக அளவில் உயரம் தாண்டுதல் போட்டியில் உலக சாம்பியனாகவே மாறினார். ஸோ டேவிடின் வாழ்க்கை நமக்கு நிறைய பாடங்களை சொல்லித்தருது. முதல்ல என்ன, மற்றவங்க நம்மை பார்த்து இந்த செயல்களை உன்னால் செய்ய முடியாது, இதெல்லாம் நீ இந்த மாதிரிலாம் செய்ய முடியும்னு கனவு காணாத அப்படின்னு நம்மை தாழ்த்துற மாதிரி டிஸ்கரேஜிங்காக பேசும்பொழுது அவற்றையெல்லாம் காது கொடுத்து கேட்டுக்கொண்டு, இல்லை காது கொடுத்து கேட்டுக்கொண்டாலும் பரவாயில்ல, அவற்றையெல்லாம் நமது மனதில் உள்வாங்கி கொண்டு அதையெல்லாம் உண்மை என நம்பிக்கொண்டு ஆமாம் நம்மால் இதெல்லாம் செய்ய முடியாது என நாம் நம்பும்பொழுது மட்டுமே தான் நாம் ஒரு தோல்வியாளராக மாறுகிறோம். மற்றவங்க சொல்கிறதுனால நாம் தோல்வியாளராக மாறுறதில்லை, அவங்க சொல்லும் வார்த்தைகளை உண்மை என நம்பிக்கொண்டு அவற்றை உள்வாங்கி கொள்ளும் பொழுது மட்டுமே தான் நாம் தோல்வியாளர்களாக மாறுகிறோம். ஸோ நம்மை பற்றி, நமது பலத்தை பற்றி, நமது பலவீனத்தை பற்றி முழுமையாக தெரிந்த நபர் நாம் ஒருவர்தான். எதையுமே விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்தை பயன்படுத்தி நாம் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எதையுமே சாதிக்கலாம். அப்படிங்கும் பொழுது வாழ்க்கையில் இது முடியாது, இதுதான் முடிவு அப்படிங்கிறதே கிடையாது. இன்னைக்கு ஒரு விஷயத்தை நாம் ஆரம்பிச்சிருக்கோம், அந்த விஷயத்தில் நாம் எடுத்ததுமே நமக்கு வெற்றி கிடைக்கல, தோல்வி தான் கிடைக்குது அப்படின்னா தொடர்ந்து தோல்வி மட்டுமே தான் நமக்கு தொடர்கதையாக கிடைக்க போகிறது என்று அர்த்தம் கிடையாது. நாம் தொடர்ந்து முயற்சி எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா தோல்வி என்பதே வாழ்க்கையில் கிடைக்கவே போவதில்லை. அப்படியே தோல்வி அல்லது ஒரு சின்ன சரிவு என்பது நமக்கு கிடைத்தாலும் அந்த தோல்விகளை தோல்விகளாக, சரிவுகளாக நாம் பார்க்காமல் அவற்றை வாழ்க்கைக்கான பாடங்களாக, எங்கே நாம் தப்பு பண்ணிட்டோம், எப்படி நம்மை நாமே திருத்திக் கொள்ளலாம் அப்படின்னு திரும்பி பார்த்து மீண்டும் நமது முயற்சிகளை நாம் நிச்சயமாக தொடரத்தான் வேணும். அதே மாதிரி தான் பெற்றோர்களும் சரி, தனது குழந்தைகளின் மீது முழு நம்பிக்கை கொண்ட பெற்றோர்களாக நிச்சயம் மாறணும். நிறைய ஸ்கூல்ஸ்லலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த எஸ்பெஷலி மேக்ஸ் டீச்சர்ஸ் ஆர் இங்கிலீஷ் டீச்சர்ஸ், இந்த குழந்தைங்க மேக்ஸ்லேயோ இல்லை இங்கிலீஷ்லேயோ கொஞ்சம் கம்மியான மார்க் வாங்கினாங்க அப்படின்னா உடனடியாக பெற்றோர்களை கூப்பிட்டு உங்கள் பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ மேக்ஸு இங்கிலீஷ் இதெல்லாம் வரவே வராதுன்னு நினைக்கிறேன், அவங்க ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் சொல்லிட்டாங்கன்னா போதும், உடனேயே பேரண்ட்ஸ் அதை உண்மைன்னு நம்பி அந்த குழந்தைங்க கிட்ட வந்து நீ இந்தந்த சப்ஜெக்ட்லாம் வீக்காக இருக்க அப்படின்னு சொல்லி அவங்கள திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. மாறாக என்ன செய்யலாம், என் குழந்தைகளின் மீது முழு நம்பிக்கை கொண்ட ஒரு தாயாக நான் இருக்கிறேன், இன்னைக்கு இந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் பலவீனமாக இருந்திருக்கலாம், ஆனால் தொடர்ந்து அவங்க முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா பலவீனங்களையும் நிச்சயம் பலமாக மாற்றிக்க முடியும்னு பெற்றோர்களும் சொல்லணும். ஸோ டேவிட் சொன்ன கதையை நாம் எல்லாருமே வாழ்க்கையில் டெய்லியே கடைபிடிக்க போகிறோம், அசை போடவும் போகிறோம் என்கிற நம்பிக்கையோடும் வாழ்த்துக்களோடும் விடை பெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம் நேயர்களே. சேம்பு இலை கொய்யணும்டா சித்தறிவாளை கொண்டாடான்னு நான் ஒருத்தன். எப்படி சேம்பு இலை கொய்யணும்டா சித்தறிவாளை கொண்டாடான்னு, அதாவது எந்த வேலைக்கு என்ன செய்யணுங்கிறது தெரியாத ஆள் சொன்னது. சேம்பு இலை ரொம்ப டெண்டடாக இருக்கும், அதை அப்படியே படக்கிற கையால் உடைச்சா வந்துடும். சித்தறிவாளை கொண்டாப்பா, நான் சேம்பு இலை உடைக்கணும் நானா, இது தேவையே இல்லை. இது போல தான் நம்ம பல பேர் என்ன பண்ணுவோம், அந்த உதார் விடுறதுன்னு ஒரு வார்த்தை உண்டு. ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு அதை பெருசாக பில்டப் எல்லாம் கொடுத்து, நான் இப்போ சேப்பங்கிழங்கு இலை நறுக்க வேண்டாமா, சித்தறிவாளை கொண்டான்னா எப்படி, நமக்கெல்லாம் சிரிப்பு வரும். ஏன்னு கேட்டால், அட மடையா, கையால் இப்படி உடைச்சாலே அது வந்துடும், அதுக்கு என்னத்துக்குடா சித்தறிவாள் நம்ம திருப்பி கேட்போம்.
இதைத்தான் இந்த பழமொழியில் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு பெருசாக பந்தா பண்ணி பில்டப் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். நீங்கள் அனைவரும் நீங்களாகவே இருந்து எந்த விதத்திலும் தேவையில்லாத பில்டப் கொடுக்காத ஒரு நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை, ஒரு உண்மையான வாழ்க்கை வாழணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.